ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த புது வருஷத்தில் எல்லோருக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கட்டும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, சூப்பரான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஃப்ளிப்கார்ட் சூப்பர் மார்ட்டில் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ வீட் பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை பாஸ்தா நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த பீஸா சாஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பவுல் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பவுல் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லிக்கீரையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டும் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இதுதான் தேவையான பொருட்கள். பாஸ்தாக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம பாஸ்தா சேர்த்துக்க போகிறோம். தண்ணி எப்படி இருக்கணும்னா, நம்ம பாஸ்தாவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கொதித்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம பாஸ்தா வேக வைக்கிற தண்ணியிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நிஜமாகவே இந்த பாஸ்தா அவ்வளோ சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொதி வந்துருச்சு. இப்போ 2 கப்பு நான் மெஷரிங் கப்பெல்லாம் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இந்த அளவு இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், பாஸ்தா நல்லா கொதி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ நமக்கு ஒன்றோட ஒன்று பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா சூப்பராக வெந்துருச்சு. வெந்தது எப்படி தெரியும்னா, நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் பெருசாகி இருக்கும். அதுலேயே நமக்கு வெந்தது தெரியும். இருந்தாலும் வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வடிகட்டிட்டு நம்ம கூலாக இருக்கிற தண்ணியில் ஒரு தடவை பாஸ்தா போட்டுட்டு எடுத்துக்கலாம். கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பவுல் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா சாஸ் 2 டேபிள் ஸ்பூனும் டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கிறேன். நான் வேறு எந்த மசாலாவும் சேர்த்துக்கல. நிஜமாகவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு மசாலாவும் பாஸ்தாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிக்கீரையை அழகாக மேலோரமாக தூவி விட்டுட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாஸ்தா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெஜிடபிள்ஸ் அதிகம் தேவையில்லை, வெங்காயம் தக்காளி இருந்தால் மட்டும் போதும், மசாலா அதிகம் தேவையில்லை, 2 சாஸ் இருந்தால் மட்டும் போதும், சூப்பரான யம்மியான பாஸ்தா செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாஸ்தா. நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.